Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் anatomy of thoracic duct பார்க்கலாம். So thoracic duct ஓட anatomy பார்க்கறதுக்கு முன்னாடி you should know what is lymphatic system. That is very essential. So I'll give a brief introduction about that. So lymphatic system அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நெட்வொர்க் ஆஃப் டிஷ்யூஸோ வெசல்ஸோ ஆர்கன்ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்ப்ளீன் இருக்குது, லிவரு, தைமஸ் கிளாண்டு, டான்சில்ஸு, போன் மேரோ, இது எல்லாமே லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம பாடியை ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மெயினான ஒர்க்கை பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஓகே, இதை நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாடியோட கழிவுகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகே, இந்த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனில் என்ன சர்க்குலேட் ஆகும்னா லிம்ப் அப்படிங்கிற ஃப்ளூயிட் சர்க்குலேட் ஆகும். அது வந்து ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட். இந்த கலர்லெஸ் ஃப்ளூயிட் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஆர்ட்ரியோல்ஸையும் வென்யூல்ஸையும் கனெக்ட் பண்ணுற குட்டி பிளட் வெசல்ஸ் பேர் தான் கேப்பிலரிஸ். அந்த கேப்பிலரிஸ்லேருந்து லீக் ஆகிற பிளட்டு தான் இந்த லிம்ப். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் டிஷ்யூவில் இருக்கிற ஸ்பேஸில் அது லீக் ஆகும். அந்த ஸ்பேஸ்லேருந்து இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வந்து அந்த லிம்ஃபை கலெக்ட் பண்ணி பாடியில் மறுபடியும் சர்க்குலேட் பண்ணி மறுபடியும் வெயின்குள்ளே ட்ரெயின் பண்ணிடும். இந்த ஒரு சர்க்குலேஷன் தான் லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனில் போகிற அந்த ஃப்ளூயிடோட பேர் லிம்ப். அது ஒரு கலர்லெஸ் வாட்டரி ஃப்ளூயிட். அதில் வந்து ப்ரோட்டீன், சால்ட்டு, நம்மளோட இம்யூன் செல்ஸ் எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, அந்த கலெக்ட் பண்ணிட்டு போகிற அந்த லிம்ஃபை கலெக்ட் பண்ணிட்டு போகிற அந்த வெசலோட பேர் தான் லிம்ஃபாட்டிக் வெசல். அது மறுபடியும் வெயின்குள்ளே ட்ரெயின் பண்ணி விட்ரும். நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த லிம்ஃபாட்டிக் வெசல் எப்படி இருக்குன்னா நடுவில் பீட்டட் அப்பியரன்ஸாக இருக்கும். அந்த பீட்டட் அப்பியரன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லிம் நோடு, அதாவது லிம் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிம் நோடு அப்படிங்கிறது ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசமாக ஆக்ட் ஆகும். ஸோ லிம்ஃப் வருது இல்லையா, அந்த லிம்ஃப்குள்ளே ஏதாவது பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை ஏதாவது ஃபாரின் பாடிஸ் இருந்துச்சுன்னா அதை என்கல்ஃப் பண்ணி அது கூட ஃபைட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறதா இந்த லிம்ஃப் நோடோட ஒர்க். ஓகே, ஒரு பீன் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஒரு கேன்சர் செல்ஸோ எதாக இருந்தாலும் ஃபாரின் பாடியை ஃபில்டர் பண்ணுறதா இந்த லிம்ஃபோட ஒர்க். ஸோ கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் த டாபிக், தட் இஸ் thoracic duct. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதால நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ண வேண்டாம். அது தெரிஞ்சால் யூ வில் நோ பெட்டர் அபவுட் thoracic ductங்கிறதுனால நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ thoracic duct அப்படிங்கிறது இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸை எல்லாம் சேர்ந்து ஒரு டக்ட்டு ஃபார்ம் பண்ணும். அந்த டக்ட்டு பாடியில் 2 டக்ட் இருக்குது. ஒன்று ரைட் லிம்ஃபாட்டிக் டக்ட்டு, இன்னொன்று வந்து thoracic duct. இந்த thoracic duct இந்த லைட் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஏரியாஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய லிம்ஃபை கலெக்ட் பண்ணுற ஒரு டக்ட் பேர் தான் thoracic duct. டார்க் க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியா, தட் இஸ் ரைட் சைட் ஆஃப் த ஹெட்டு, ஃபேஸு, ரைட் நெக்கு, ரைட் செஸ்ட்டு, அந்த லிவர் ஏரியா, தென் ரைட் லிம் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணுறது யாரோட ஒர்க்னா ரைட் லிம்ஃபாட்டிக் டக்டோட ஒர்க்கு. ஸோ நம்ம இன்றைக்கி thoracic duct, அதாவது லெஃப்ட் சைட் பாடி அதுக்கப்புறம் லோவர் பார்ட் ஆஃப் த பாடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற அந்த thoracic ductை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இட் இஸ் அ லார்ஜஸ்ட் லிம்ஃபாட்டிக் duct. ஸோ இட் இஸ் அ லார்ஜஸ்ட் லிம்ஃபாட்டிக் வெசல் இன் த பாடி. ஓகே, இது எங்கெல்லாம் இருந்து லிம்ஃபை கலெக்ட் பண்ணுவோன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த அப்டமன், லோவர் பார்ட் ஆஃப் த நெக்கு, அதே மாதிரி மீடியாஸ்டீனம், இது எல்லாத்தையும் இந்த ஹைலைட்டட் ஏரியாஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணும். இதோட லெங்க்த்து பார்த்தோன்னா 45 சென்டிமீட்டர் இல்லைனா 18 இன்ச்சஸ். இன்ச்சஸில் எழுதுனா 18 எழுதலாம், இல்லைனா 45 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இது பார்க்குறப்போ பீட்டட் அப்பியரன்ஸாக இருக்கும், முத்தாக இருக்கும். ஸோ அந்த பீட்டட் அப்பியரன்ஸில் ஃபுல்லாகவே வேல்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வேல்வ்ஸ் என்னென்னா அந்த லிம்ஃபை பேக் ஃப்ளோ ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த வேல்வ்ஸோட ஒர்க். லூமன் அப்படின்னா அந்த இன்னர் டயமீட்டருக்குள்ளே வேல்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இது பார்க்குறப்போ முத்தாக இருக்கும். ஸோ பீட்டட் அப்பியரன்ஸில் இருக்கும். ஓகே, கம்மிங் டு த கோர்ஸ் ஆஃப் த thoracic duct. thoracic duct எங்கே ஆரம்பித்து எப்படி மறுபடியும் அதை வெயினஸ் ட்ரைனேஜ்குள்ளே அதை ட்ரெயின் ஆகுதுங்கிறதான் கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து சிஸ்டானா கைலி. சிஸ்டானா கைலிங்கிறது ஒரு டயலேட்டட் சாக். thoracic ductக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டயலேட்டட் சாக்கு தான் வந்து இந்த சிஸ்டானா கைலி. இந்த சிஸ்டானா கைலியோட அப்பர் பார்டர்லேருந்து இந்த thoracic duct ஸ்டார்ட் ஆகும். at the level of T12 அப்படியே மேலே அசெண்ட் ஆகிட்டே
டயஃப்ரமில் 3 இம்பார்ட்டன்ட் ஓப்பனிங் இருக்குல்ல, அயோட்டிக் ஓப்பனிங், வீனகேவல் ஓப்பனிங் அண்ட் ஈசோஃபேஜியல் ஓப்பனிங். அந்த அயோட்டிக் ஓப்பனிங் வழியாக இது வந்து தொராக்ஸ்குள்ளே என்ட்ராகும். தொராக்ஸில் இருக்கக்கூடிய ஏரியா தான் மீடியாஸ்டினம். மீடியாஸ்டினம் இஸ் நத்திங் பட் த ஸ்பேஸ் பிட்வீன் 2 லங்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸை. இதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், சுப்பீரியர் மீடியாஸ்டினம் அண்ட் இன்ஃபீரியர் மீடியாஸ்டினம். இன்ஃபீரியர் மீடியாஸ்டினம் ஃபர்தராக ஆன்டீரியர், மிடில் அண்ட் போஸ்டீரியர்னு டிவைட் பண்ணுவோம். ஓகே, அந்த போஸ்டீரியர் மீடியாஸ்டினம் வழியாக அப்படியே மேலே அசெண்ட் ஆகி சுப்பீரியர் மீடியாஸ்டினத்துக்குள்ளே போகும். ஓகே, சுப்பீரியர் மீடியாஸ்டினத்துக்குள்ளே போயிட்டு அட் த லெவல் ஆஃப் T5ல என்ன பண்ணுன்னா, இது வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு க்ராஸ் ஆகும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு க்ராஸ் ஆகும். க்ராஸ் ஆகிட்டு தான் இந்த சுப்பீரியர் மீடியாஸ்டினத்துக்குள்ளே போகும். ஸோ சுப்பீரியர் மீடியாஸ்டினத்தில் அப்படியே இந்த ஈசோஃபேகஸோட லெஃப்ட் சைடில் அப்படியே க்ராஸ் ஆகி மேலே போயிட்டு C7 வெர்டிப்ரா கிட்ட வரப்போ ஒரு ஆர்ச் கொடுக்கும். ஒரு ஆர்ச் கொடுத்து இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கும் லெஃப்ட்டு சப்க்ளேவியன் வெயின் அண்ட் லெஃப்ட் இன்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய் எண்ட் ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும். ஓகே, தட் இஸ் ஹவு த thoracic duct passes from the abdomen to the junction. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணும், சிஸ்டானா கைலியோட அப்பர் பார்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அட் த லெவல் ஆஃப் T12 ஸ்டார்ட் ஆகி அப்படியே மேலே அசெண்ட் ஆகி அயோட்டிக் ஓப்பனிங், டயஃப்ரமில் இருக்க அயோட்டிக் ஓப்பனிங் வழியாக உள்ளே போகுது. எங்கே உள்ளே போகுதுன்னா, இட் இஸ் என்டரிங் த போஸ்டீரியர் மீடியாஸ்டினம். போஸ்டீரியர் மீடியாஸ்டினத்துலேருந்து அந்த T5 லெவலில் அது வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு க்ராஸ் ஆகி சுப்பீரியர் மீடியாஸ்டினத்துக்குள்ளே போகுது. சுப்பீரியர் மீடியாஸ்டினம் வழியாக அப்படியே மேலே நெக் வரைக்கும் C7 வரைக்கும் போயிட்டு ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகி டேர்ன் ஆகிட்டு லெஃப்ட் இன்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கும் சப்க்ளேவியன் வெயினுக்கும் நடுவில் போய் ட்ரெயின் ஆயிரும். ஸோ தட் யூ கேன் see in this diagram. ஸோ இந்த வந்து லெஃப்ட் இன்டர்னல் ஜுகுலார் வெயின், லெஃப்ட் சப்க்ளேவியன் வெயின், அதுக்கு நடுவில் இருக்க ஜங்ஷனில் பாஸ் ஆகுது. ஸோ யூ கேன் see சிஸ்டானா கைலி அட் த லெவல் ஆஃப் T12 அப்படியே ஸ்டார்ட் ஆகி மேலே அசெண்ட் ஆகிட்டே போகுது. அசெண்ட் ஆகிட்டே போயிட்டு T5 லெவலில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு க்ராஸ் ஆகி சுப்பீரியர் மீடியாஸ்டினம் வழியாக மேலே போய் ஆர்ச் கொடுத்து இட் வில் பி என்டரிங் இன்டு த ஜங்ஷன் பிட்வீன் த இன்டர்னல் ஜுகுலார் வெயின் அண்ட் சப்க்ளேவியன் வெயின். கமிங் டு த ரிலேஷன் பார்த்தோன்னா, இந்த தொராசிக் டக்ட்டு அயோட்டிக் ஓப்பனிங் லெவலில் பார்த்தோன்னா முன்னாடி என்ன இருக்குன்னா டயஃப்ரம் இருக்குது. ஓகே, போஸ்டீரியர் நம்மளுக்கே தெரியும் வெர்டிபிரல் காலம்ஸ் இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய வெயினோட பேர் தான் ஏசைகோஸ் வெயின். ஏ அப்படின்னா ஆப்சன்ட், சைகோஸ் அப்படின்னா பேர். ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைட்லேயே இல்லாமல் ரைட் சைடில் மட்டும் இருக்கும், பேர் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த வெயினோட பேர் ஏசைகோஸ் வெயின். ஸோ இன்ஃபீரியர் வீனக்கேவும் சுப்பீரியர் வீனக்கேவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெயின். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா அயோட்டா இருக்கும். தட் யூ கேன் see in this picture. ஸோ இதுதான் வந்து ஏசைகோஸ் வெயின், இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது அயோட்டா. ஓகே, போஸ்டீரியர் மீடியாஸ்டினத்துக்குள்ளே இது என்ட்ரானதுக்கப்புறம் ஆன்டீரியரில் நம்மளுக்கு டயஃப்ரம் இருக்குது. டயஃப்ரம் டோம் ஷேப்பில் இருக்கிறனால டயஃப்ரம் இஸ் கம்மிங். அண்ட் ஆன்டீரியர்லி யூ கேன் see ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப் தெரியும். ரைட் ப்ளூரான்னு எழுதின போதும். ரைட் ப்ளூரா இஸ் நத்திங் பட் த கவரிங் ஆஃப் த லங், சீரஸ் கவரிங் ஆஃப் த லங். போஸ்டீரியரில் என்ன இருக்கலாம், வழக்கம் போல் வெர்டிபிரல் காலம் இருக்கும். போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர்னால் பின்னாடி, இன்டர்கோஸ்டல், இன்டர் மீன்ஸ் பிட்வீன், கோஸ்டல் மீன்ஸ் ரிப்ஸுக்கு நடுவில் வரக்கூடிய பிளட் வெசல்ஸ், ஆர்ட்ரிஸு. அதே மாதிரி ஹெமி ஏசைகோஸ் வெயின் ஓட கடைசி பார்ட். ரைட் சைடில் யூ ஆல்ரெடி நோ தெர் இஸ் அ ஏசைகோஸ் வெயின். லெஃப்ட் சைடில் டிசெண்டிங் தொராசிக் அயோட்டா, அப்டோமினல் அயோட்டாவோட மேலே இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்து தொராசிக் அயோட்டா. தென் இட் வில் பி என்டரிங் த சுப்பீரியர் மீடியாஸ்டினமா. அப்போ அந்த சுப்பீரியர் மீடியாஸ்டினமில் ஆன்டீரியரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஆர்ச் ஆஃப் அயோட்டா. அதே மாதிரி ஆர்ச் ஆஃப் அயோட்டாலேருந்து வரக்கூடிய ஒரு பிரான்ச்சாக வந்து லெஃப்ட் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. போஸ்டீரியரில் யூ கேன் ஆல்வேஸ் ரைட் வெர்டிபிரல் காலம். ரைட் சைடில் ஈசோஃபேகஸ் வந்துடும், லெஃப்ட் சைடில் ப்ளூரா வந்துடும். நெக்கு கிட்ட போகிறப்போ இது என்ன பண்ணுன்னா, கிளாவிக்கல்லேருந்து ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் மேலே போகும். கிளாவிக்கல்லேருந்து 3 to 4 சென்டிமீட்டர் மேலே போய் ஒரு ஆர்ச் கொடுக்கும். ஓகே, ஸோ அதோட ஆன்டீரியரில் யூ கேன் see த லெஃப்ட் காமன் கெரோட்டிட் ஆர்ட்ரி, இன்டர்னல் ஜுகுலார் வெயின், வேகஸ் நர்வ், இதெல்லாம் பார்க்கலாம். போஸ்டீரியரில் வெர்டிபிரல் ஆர்ட்ரி அண்ட் வெயின்ஸ், சிம்பத்தட்டிக் ட்ரங்க் அப்படிங்கிறது ஒரு செயின் மாதிரியான ஸ்ட்ரக்சர்.
ஸ்பைனல் கார்டோட 2 சைட்லேயுமே ஒரு செயின் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து சிம்பத்தட்டிக் ட்ரங்கு. தைரோ சர்வைக்கல் ட்ரங்க் அப்படிங்கிறது இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி பார்த்தோம் இல்லையா, அந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரியோட பிரான்ச்சாக வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீனிக் நர்வ், டயஃப்ரம்க்கு சப்ளை பண்ணுற நர்வ். அண்ட் ஸ்கேலினஸ் ஆன்டீரியர் அப்படிங்கிறது நெக்கில் இருக்கக்கூடிய ஒரு மசில். ப்ரீவர்டிப்ரல் ஃபேஷியா அப்படிங்கிறது நெக்கில் இருக்கக்கூடிய டீப் ஃபேஷியாவோட ஒரு பார்ட்டு தான் வந்து ப்ரீவர்டிப்ரல் ஃபேஷியா. இதெல்லாம் போஸ்டீரியரில் ரிலேஷனில் வரும். கம்மிங் டு த ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னா இந்த தொராசிக் டக்டுக்குள்ளே எந்தெந்த லிம்ஃபாட்டிக் வெசல் கொண்டு வந்து அதோட லிம்ஃபை ட்ரெயின் பண்ணுது அப்படிங்கிறத ட்ரிபியூட்ரிஸில் எழுதுவோம். ஸோ அதில் பார்த்தோன்னா யூ கேன் see in this picture, this is lumbar trunk. ஃபஸ்ட் வந்து lumbar trunk, அதுக்கப்புறம் intestinal lymphatic trunks, then descending thoracic trunk, intercostal lymphatic trunks, then bronchomediastinal trunk, left subclavian trunk, அதுக்கப்புறம் left jugular trunk. So these are the names. I repeat, lumbar regionலேருந்து எடுக்குது, intestinal regionலேருந்து எடுக்குது, அண்ட் thoracic regionலேருந்தும் லிம்ஃபை ட்ரெயின் பண்ணுது. இன்டர்கோஸ்டல் அப்படின்னா ரிப்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்கோஸ்டல் ஏரியாஸ்லேருந்து எடுக்குது. ப்ராங்கோ பல்மனரின்னா போத் த ப்ராங்கல் ஏரியா அண்ட் த லங்ஸ். மீடியாஸ்டினம் ஏரியா இதிலிருந்து எல்லாம் லிம்ஃபை கலெக்ட் பண்ணுது. சப்க்ளேவியன் அண்ட் ஜுகுலார் ஃப்ரம் த நெக்கு. சப்க்ளேவியன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லிம்ப்லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ தீஸ் ஆர் த tributaries of the thoracic duct. Coming to what is cisterna chyli. Cisterna chyli is a very important 2-mark question. ஸோ இது வந்து ஒரு டைலேட்டட் சாக் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாடியில் இருக்கக்கூடிய லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடியில் இருக்கக்கூடிய லிம்ஃபை கலெக்ட் பண்ணி thoracic டக்ட்டுக்கு கொடுக்குற ஒரு சாக்கு தான் வந்து cisterna chyli. இது வந்து அட் த லெவல் ஆஃப் L1 L2 லெவலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் 3 இம்பார்ட்டண்ட் வெசல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணும். ஒன்று வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் லம்பார் ட்ரங்க்ஸ், இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரங்க். இது மூணும் இந்த சிஸ்டர்னா கைலிக்குள்ளே தான் ட்ரெயின் ஆகும். கம்மிங் டு த கிளினிக்கல் அனாட்டமியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து obstruction ஆஃப் thoracic duct. ஸோ thoracic ductல ஏதாச்சும் பிளாக்கேஜ் ஆகுது, அக்ளூஷன் ஆகுது அப்படின்னா இது எதனால் வரும்னா மெயினாக டியூ டு த ஃபிலேரியல் பேரசைட், ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன், அதாவது யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க. டியூ மஸ்கிட்டோ பைட்னால் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ஒரு டிசீஸில் என்ன ஆகும் அப்படின்னா thoracic duct வந்து பிளாக் ஆகும். thoracic duct பிளாக் ஆகி என்ன ஆகும், அந்த இடத்துல கைல் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கைல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், டைஜஸ்ட் ஆகிட்டு இண்டஸ்ட்ரைனுக்குள்ளே போகுது. அப்போ இண்டஸ்ட்ரைன்லேருந்து கலெக்ட் பண்ணுற அது வந்து thoracic duct தான் லிம்பை. அப்போ இண்டஸ்ட்ரைனல் வாலில் வந்து நியூட்ரிஷியஸ் பிளட்டு கலந்துருக்கும். ஸோ அதில் ஃபேட்டெல்லாம் கலந்துருக்கும் இல்லையா. ஸோ அங்கேருந்து லிம்ஃபை கலெக்ட் பண்ணுறதுனால அந்த லிம்ஃப் வந்து கலர்லெஸ்ஸாக இல்லாமல் மில்கி ஒயிட்டில் இருக்கும். ஐ ரிப்பீட், லிம்ப் அப்படின்னாவே ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் இண்டஸ்ட்ரைன்லேருந்து கலெக்ட் பண்ணுற லிம்ப் அப்படிங்கிறனால இது வந்து மில்கி ஒயிட்டில் இருக்கும். அதை தான் நம்ம கைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ thoracic ductல இருக்கக்கூடிய லிம்ப் மட்டும் கலர்லெஸ்ஸாக இல்லாமல் மில்கி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த thoracic ductல பிளாக்கேஜ் ஆகிறதுனால இது என்ன ஆகும், அதோட வால் வந்து டைலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகிடும், வெடிச்சிட்டு இந்த கையில் எங்கே லீக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டிஷனை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தொராக்ஸில் அந்த கைல் லீக் ஆச்சுன்னா we are calling it as chylothorax. அதுவே பெரிட்டோனியம்னா என்ன, இட் இஸ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி, சீரஸ் கவரிங் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. அதுக்குள்ளே லீக் ஆச்சுன்னா கைலோபெரிட்டோனியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை யூரினரி பிளாடரில் லீக் ஆச்சு, யூரின் வழியாக அது லீக் ஆச்சுன்னா ஸோ thoracic duct is a very thin walled and colorless and is more prone for injury during the surgery in the posterior mediastinum. posterior mediastinumத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இந்த thoracic duct அவங்க தெரியாமல் டேமேஜ் பண்ணலாம். that can lead to this condition like chylothorax அந்த மாதிரி. ஓகே, cervical part of the thoracic duct வந்து டேமேஜ் ஆகும் during the dissection of the neck ஏதாவது டிசெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா they will also damage the cervical part of the thoracic duct
accidentally. Okay. About the anatomy of thoracic duct. Hope you understand the topic. If you like the work, please like, share, and subscribe. If you have any queries, please let me know in the comment section below. Thank you.